Hi viewers, welcome to Sollunga Guruji YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூடியூபர்ஸோட ரெவென்யூ எவ்வளவு வருது யூடியூப் வீடியோஸ்ல இருந்து, அவங்க மந்த்லி அண்ட் இயர்லி எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து socialblade.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே இருக்கோம். socialblade.com இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு யூடியூப் நேமை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடும். இதில் நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் மதன் கௌரிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இதில் சர்ச் பண்ணி நான் ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இதுதான் மதன் கௌரியோட அஃபிஷியல் யூடியூப் சேனலோடது. இதில் நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் காமிக்கும் மதன் கௌரிங்கிற பேர்லேயே. ஆனால் வந்து அரௌண்ட் 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் தான் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டு மதன் கௌரியோடது, மித்ததெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டு அதே பேரில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த மதன் கௌரிங்கிற யூடியூப் சேனல் அவங்க எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, 1034 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3.43 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பாருங்கள், அது அந்த இதில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ மூலிமா அவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சேனலோட டைப்பு என்ன கேட்டகரியில் சேரும் அப்படிங்கிறது, இந்த சேனலை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிற டேட் முதல் கொண்டு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சேனலுக்குன்னு சொல்லி ஒரு கிரேடு கொடுத்துருக்காங்க. இது வந்து B+. இந்த ஒவ்வொரு கிரேடுக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் சோஷியல் பிளேட் ரேங்க்குன்னு போட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5589வது ரேங்க் கொடுத்துருக்காங்க மதன் கௌரியோட யூடியூப் சேனலுக்கு. அதேமாதிரி சப்ஸ்கிரைபர் ரேங்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ வியூஸ் ரேங்க்கு, அதிகமாக பார்க்கப்படுற வீடியோஸ் இவங்க சேனலில், அதுக்கு ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ட்ரி ரேங்க்கு, கண்ட்ரி வைஸாக, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸு இந்த மாதிரி நிறைய செக்ரிகேஷன் பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் அனலிட்டிக்ஸ் நம்ம ஃபுல்லாகவே இது தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனலை பற்றி. இங்கே பாருங்கள், நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் தான் எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலிமா எவ்வளோ ரெவென்யூ வருது அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா $7.7K, கிட்டத்தட்ட இது $7,000 $123 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக. இதில் அக்யூரேட்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இவங்களோட ரெவன்யூ எவ்வளோ வருதுங்கிறது இந்த யூடியூப் சேனல் மூலிமா. இதிலிருந்து இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக அதுக்குள்ளேருந்து அது வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுங்கிறத நம்ம இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். இயர்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டேட் மென்ஷன் பண்ணி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட்லேயும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, இனி ஃப்யூச்சரில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இந்தந்த ரேட்டில் இவ்வளோ ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இதில் நிறைய டேட்டு லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னத்த டேட்டு வரைக்குமே வந்து அவங்களுக்கு 3.43 மில்லியன் இருக்குது. இனி ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ வருங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக இந்த 4K தொட்டுரும். இப்போ அது என்ன தேதியில் தொடுங்கிறத போட்டிருப்பாங்க. இல்லைங்க, நான் அதை காமிக்கிறேன், இதில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன் ஒரு ஆப்ஷன் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், டேட்டு மென்ஷன் பண்ணி அதில் மந்த்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 2 monthஸில் இவங்க இவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அதோட கவுண்ட்டு முதல் கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்டாக ஒவ்வொரு மந்த் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணி அவங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடும்னு சொல்லி இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். ஏன்னா அவங்க ப்ரீவியஸாக சப்ஸ்கிரைபர்ஸு அண்ட் வியூஸ் கவுண்ட்டை வச்சு தான் இது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிங்கிறது, வியூஸ் வருங்கிறது எல்லாமே.
இது ஒரு நல்ல அனலிட்டிக்ஸ் தான். இதெல்லாம் பாருங்கள். டீட்டெயில்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, நம்ம அது பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்னு. இது வந்து வீடியோ வியூஸ் காமிக்கிறாங்க. இதில் இன்னொன்று டேட்டில் இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அந்த சேனலுக்கு அப்படின்னு ஓவராலாக பாருங்கள். அப் டு டேட் இன்றைக்கி வரைக்குமே வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்குறாங்க. இது வந்து லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் அப்புறம் வீடியோவோட வியூஸ் கவுண்ட்டும் இந்த சைட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், எல்லா யூடியூப் சேனலோடதும். நீங்கள் இதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் பேர் கூட இதில் போட்டு பாருங்கள். இதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரு, அதோட கவர் ஆர்ட்டு எல்லாமே வந்துடும். இதுலேயே அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, நம்ம அது பார்ப்போம். இதில் பாருங்கள், 7 years முன்னாடி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு கோல் மாதிரி இருக்கும். இந்த கோலை நம்ம ரீச் பண்ணுறப்ப அது வந்து நம்ம கம்ப்ளீட்டடுங்கிற லிஸ்ட்டில் கீழே வந்து இந்த மாதிரி ஃபில் ஆகி டிக் வந்துடும். இவங்க இதில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் லிங்க் பண்ணது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 12 month கிராஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணுறப்ப பாருங்கள், 25 வீடியோ அப்லோட் பண்ணது வந்திருக்கு. அதுக்கப்புறம் 500 வீடியோ, 100 வீடியோ, 1000 வீடியோ அப்லோட் பண்ணது வரைக்கும் இதில் எல்லாமே கோல் ரீச் பண்ண மாதிரி இதில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக இவங்க இதில் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வேறு என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸை இவங்க ரீச் பண்ணுவாங்கங்கிறதும் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு சேனல் நான் இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு. இந்த சேனலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில். இது ஒரு குக்கிங் சேனல். இதுலேயும் அவங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு இதுதான், அனலிட்டிக்ஸ் தான். இது வந்து அக்யூரேட்டானது கிடையாது. இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்குங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கும், மந்த்லி அண்ட் இயர்லி. ஓகே, இந்த socialblade.comங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, யூடியூபர்ஸோட இன்கமெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிறத நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.